वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्. ஸோ போன கிளாஸ்ல 35வது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். கயாச்சித் அஷரீரிண்யா வாச்சா வியவசித ஆயதிஹி தேவகீம் வசுதேவம் ச கம்சஹ காராம் அயோஜயத். தேவகியையும் வசுதேவரையும் இந்த கம்சனானவன் காராகாரத்துல போட்டான், ஜெயில்ல போட்டான். எதனால போட்டான் அப்படின்னா, ஏதோ ஒரு அஷரீரிண்யா வாச்சா, ஒரு சரீரமே இல்லாத ஒரு வார்த்தை மாத்திரம், ஒரு ஒரு சரீரமே இல்லாத ஒரு உக்தி மாத்திரம் கேட்டுது. அதனால தன்னுடைய பவிஷ்ய பவிஷ்யமானது நிச்சிதம் அப்படின்னுட்டும் இந்த தேவகியையும் வசுதேவரையும் இந்த கம்சனானவன் காராம் அயோஜயத்து. அதோட நிறுத்தினோம் போன கிளாஸ்ல இல்லையா? படிக்கிறீங்களா ராஜலட்சுமி மேடம்? या स कालादिबलः कंसः कालनेमिः अनेहस सर्वदैत्येयसत्त्वानां समाहारः इव उदितः। ஆஹ் சோ சக கம்சக, அந்த கம்சனானவன் என்ன அப்படின்னா, அவன் வந்து காலாதிபலக அப்படின்னா, காலனை விட காலாத்து அதிக்ராந்தம் பலம் எஸ்ய சக. காலம்னா யமன். யமனை கூட தாண்டுற அளவுக்கு பலம் யாருக்கோ அப்படி இருக்கின்ற சக கம்சகா என்ன பண்ணான் அப்படின்னா, அநேகசா அப்படின்னா காலப்போக்குலன்னு அர்த்தம். காலப்போக்குல அவன் வந்து என்ன அப்படின்னா, எல்லா தைத்தேய சத்வானாம் அப்படின்னா, உங்களுக்கு தைத்தேயாக அப்படின்னாலே இவா திதியினுடைய புத்திரர்கள் எல்லாம் தைத்யா. அதே மாதிரி அதித்தியினுடைய புத்திரர்கள் எல்லாம் ஆதித்யாக. ஆதித்யன்கிறது சூரியனுக்கு மாத்திரம் இல்ல, எல்லா தேவர்களுக்கும் பேரு. சோ அந்த மாதிரி எல்லா தைத்தியர்களுக்கு என்ன ஒரு பராக்கிரமம் இருக்கோ அது எல்லாம் ஒரே இடத்துல, நம்ம சொல்றோம் இல்லையா, அத்தனை சூரியனுடைய அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடம் ரொம்ப ஜாஜ்வல்யமா பிரகாசிச்சதுன்னா நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த அத்தனை ஒளியினுடைய ஒரே இருப்பிடமா அது அமைஞ்சதுன்னு சொல்றோம்ல. அதே மாதிரி இங்க ராட்சசாரர்களுடைய அத்தனை பேருனுடைய பராக்கிரமத்தினுடைய ஒரு சமுச்சயம், ஒரு ஹீப், ஒரு குவியல் வந்து அப்படியே உதித்த மாதிரியும், காலநேமின்னு ஒரு ராட்சசன், அவனை அந்த அந்த ராட்சசனே சாக்ஷாத் இங்க வந்து பிறந்த மாதிரி இந்த கம்சன் இருந்தான். அதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம். சரியா? சோ சக காலாதிபலக கம்சக காலநேமிஹி அநேகசா சர்வதைத்தேய சத்வானாம் சமாஹாரக இவ உதிதா. அன்வயம் என்ன அப்படின்னா, சக கம்சக காலாதிபலக அநேகசா சர்வதே தைத்தேய சத்வானாம் சமாஹாரக இவ உதிதக காலநேமிஹி. சோ சக கம்சக, சோ அந்த கம்சனானவன். எந்த கம்சன் அப்படின்னா பிரதிபதார்த்தம் பார்க்கலாம். யக தாவது ஸ்வசாரமேவ அபத்னாத்து சக கம்சக. இது யார் சொந்த மாமனாரையே ஜெயில போட்டுவிட்டானோ அப்படி இருக்கின்ற கம்சன். அதாவது உறவுகாராளுக்கே அந்த கதி அப்படின்னா மத்தவாளெல்லாம் என்ன சுண்டு வரல ஆட்டுவான் இல்லையா? சோ அந்த அப்படிப்பட்ட சக கம்சக காலாதிபய பலக அப்படின்னு சொல்லும்பொழுது, காலக அப்படின்னா அந்தகன்னு அர்த்தம், யமன் அர்த்தம். அந்தக அபேட்சையாபி பிரபலக, whose valor is much much higher than even the யமா. யமனுக்கு இருக்கிற பவர் வேற யாருக்காவது இருக்கா? அந்த யமனையும் தாண்டுற அளவுக்கு ஒரு சக்தி பலம்ங்கிறது அவனுக்கு பலம். சோ காலாத்து அதிக்ராந்தம் பலம் எஸ்ய சக, காலனை காட்டிலும் நல்ல வசதியான பலத்தோட இருக்கின்ற சக கம்சகா அநேகசா அப்படின்னா காலேன காலக்கிரமேண, காலம் தொட்டு. அநேகசு அப்படிங்கிறது உங்களுக்கு சகாராந்த சப்தம், அநேகசா அப்படிங்கிறது திருத்தியா விபக்தி ஏகவச்சனம், புல்லிங்கம் அது. சரியா? அநேகசா காலேன சர்வ தைத்தேய சத்வானாம் அகில தைத்திய பராக்கிரமானாம். சர்வ அப்படிங்கிறது அகிலம், தைத்தேயம் அப்படின்னா உம், ராட்சசர்கள், அந்த தைத்திய பராக்கிரமானாம், தைத்தியானாம் பராக்கிரமானாம், அவர்களுடைய அந்த பராக்கிரமங்களுக்கு பராக்கிரமங்களினுடைய சமாஹாரக இவ, ஒரு சமுச்சயம், ஒரு ஹீப்பு போல, ஒரு குவியல் போல உதிதகா பிரபன்னகா உண்டானான். மேலும் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, காலநேமிகி நாமா ராட்சசா ஏவகில. இந்த காலநேமிங்கிற ஒரு ராட்சசன் வந்து எப்படி இருந்தானோ அதே மாதிரி இந்த கம்சன் இருக்கான். சரியா இருக்கா? ஆஹ் பிராக்கு பகவதா ஹதः காலநேமி நாமா மகாசுரः ஏவ கம்சரூபேண நிகில தைத்தேய சத்வானாம் சமாஹாரக இவ ஆவிர்பூதா. சோ பிராக்கு முன்னாடி
பகவதா ஹதः பகவானால கொல்லப்பட்ட காலநேமி நாமா மகாசுரக காலநேமின்னு பெயருள்ள ஒரு பெரிய அசுரன். அந்த அசுரக ஏவ அவனே கம்சரூபேண நிகில தைத்தேய சத்வானாம் எல்லா தைத்தியர்களுடைய சத்வானாம் அப்படின்னா பராக்கிரமானாம். அந்த சத்வானாம்னா இங்க வந்து சத்வ பிரதானம்லாம் எடுத்துக்க வேணாம். சத்வானாம்னா அவங்கிட்ட இருக்கிற அந்த பராக்கிரமங்களுடைய சமாஹாரக இவ ஆவிர்பூதக அப்படியே அதெல்லாம் சேர்ந்து ஒருத்தங்கிட்ட வி கேன் சி, அதாவது அத்தனை நற்குணங்களும் உலகத்துல எங்க இருக்கோ அது எல்லாம் உங்ககிட்ட பார்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா அப்படியே நீங்க அதனுடைய ஒரு பிழம்பா இருக்கு. அதே மாதிரி எல்லா தைத்தியர்களுடைய பராக்கிரமம்னா பராக்கிரமம்னா இட் இஸ் நாட் ஓன்லி இந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். அடி தடி உத எல்லாம் என்னென்ன டார்ச்சர் பண்ணலாமோ அத்தனையும் வந்து அவங்கிட்ட நீங்க பார்க்கலாம். அதையேவ சக நிருஷம்சக ஆசீத். நிருஷம்சகன குரூரக ரொம்ப குரூரனாக இருந்தான். சரியா? கம்சஸ்ய சர்வ தைத்தேய சத்வ சமாஹார ரூபத்தை உத்பிரேக்ஷனாத்து. சோ எல்லா தைத்தியர்களுடைய பராக்கிரமமும் இவங்கிட்ட வந்து எப்படி வந்து அந்த அதனுடைய சமாஹாரம் வந்து இவங்கிட்ட எப்படி பார்க்க முடியும்? சி குவாலிட்டி வைஸ் பார்க்க முடியும். அதை இவர் உத்பிரேக்ஷையா சொல்லியிருக்கார். எனக்கு ஒன்றும் ரொம்ப தெரியல இது எப்படி உத்பிரேக்ஷன்னு. சரியா? சக காலாதி பலக கம்சக காலநேமிஹி அநேகசா சர்வ தைத்தேய சத்வானாம் சமாஹாரக இவ உதிதா. அடுத்தது ரமா மேடம் படிக்கிறீங்களா? சொல்லுங்க हा சசிகலா மேடம். हा டவுட்டா? एतस्मिन् अन्तरे देवी मेरुमध्यम् उपेयुषः ம். प्रजापतिमुखान् देवान् प्राह सागरमेखला. சோ இந்த டைம்ல இந்த மாதிரி இந்த கம்சன்கிற ஒரு ராஜா அவன் வந்து அப்படியே சாக்ஷாத் காலநேமியினுடைய இன்னொரு அவதாரம், பராக்கிரமத்தினுடைய இருப்பிடம், சொந்த சிஸ்டரையும் அவ ஹஸ்பண்டையும் ஜெயில போட்டவன், அப்பா மாமனாரையே ஜெயில தள்ளி விட்டவன், இப்படி இருக்கிற அந்த கம்சன். இது அவனுடைய கதை. சரியா? அதாவது உங்களுக்கு வந்து ஹீரோவினுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மாதிரி ஆன்டி ஹீரோவோட டிஸ்கிரிப்ஷனும் இருக்கும் ஜென்ரலி. சரியா? பிரதிநாயகன்னு பேரு அதுக்குதான். சரியா? சோ வந்து இதுல வந்து இவர் ஒரே ஸ்லோகத்தோட முடிச்சுட்டார் பிரதிநாயகன். நீங்க வந்து சிசுபாலவதத்தினுடைய ஃபர்ஸ்ட் சர்க்கம், அப்கோர்ஸ் சிசுபாலவதத்துல பிரதிநாயகன் வந்து சிசுபாலன், நாயகன் வந்து உங்களுக்கு கிருஷ்ணரா போயிடுவர். ஆனா அதுல வந்து நாரதர் வந்து மேலேந்து இறங்கி வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்லுவார் என்ன அப்படின்னா, நீ எப்படிப்பட்ட அவதாரம் தெரியுமோனோ, போன அவதாரத்துல ராமனா பிறந்து சாட்சாத் அந்த ராவணனை அழிச்சேன்னு ராவணனுடைய அட்டகாசத்தெல்லாம் சொல்லிட்டு வருவார். ரொம்ப நன்னா இருக்கும் அந்த ஸ்லோகம்லாம். சரியா? அதே மாதிரி நீங்க குமார சம்பவத்துல பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து நாயகன் நாயிகா பரமேஸ்வரனும் பார்வதியும், அதுல வந்து சுப்பிரமணிய சுவாமி பிறக்க போறார். அவரும் ஒரு நாயகன். அவர் வந்து தாரகாசுரனை அழிப்பாருங்கிறது. ஆனா அந்த ஃபுல் கதை காளிதாசன் எழுதல. இவருடைய கல்யாணத்தோட முடிஞ்சுடுறது குமார சம்பவம். சரியா? அதுல பிரதிநாயகனா வந்து இந்த யார சொல்லுவானா, தாரகாசுரன். அந்த தாரகாசுரனுடைய அட்டகாசத்தை வர்ணிப்பான். சோ இந்த மாதிரி நாயக்கனுடைய வர்ணனையும் ஒரு காவியத்துல இருக்கும். சரியா? இவர் ஜஸ்ட் இந்த ஒரு கம்சனை பத்தி காலாதி பலக காலநேமிகி அநேகசான்னுட்டு பல அட்ஜெக்டிவ் போட்டு ஒரே ஸ்லோகத்துல முடிச்சுட்டார். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, இந்த ஏதஸ்மின் அந்தரே தேவி மேரு மத்தியம் உபேயுஷா பிரஜாபதி முகானு தேவானு பிராக சாகர மேகலா. தேவிங்கிறது தரித்ரி, பூமாதேவிக்கு போறது. இந்த பூமாதேவி வந்து எப்படி இருக்கா அப்படின்னா என்ன பண்ணா அப்படின்னா, தேவி பிரஜாபதி முகானு தேவானு பிராக. சரியா? தேவியானவள் பிரஜாபதி போன்ற முக்கியமான தேவர்களை பார்த்து பிராக உவாச்ச கூறினாள் அர்த்தம். சரியா? சோ வந்து இந்த ஏதஸ்மின் அந்தரே அப்படின்னா அஸ்மின் அவசரே, இந்த மீன் வாயில் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கம்சன் ஒரு ராஜா அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிற அந்த தருணத்தில் என்ன அப்படின்னா, இந்த சாகர மேகலா அப்படின்னா யாருக்கு வந்து அந்த சாகரம்ங்கிறது மேகலா போல இருக்கும். சரியா? சாகரக சாகரக மேகலா எஸ்யாஹாசா. சாகரமே வந்து ஒரு ஒட்டியானமா இருக்கு. இந்த பூமிக்கு எல்லா பக்கமும் சூழ்ந்து இருக்கு. அது பார்க்கறதுக்கு வந்து எப்படின்னா ஒன்னு பூமாதேவியோட ஒட்டியானம் மாதிரி இருக்கு. சோ அந்த மாதிரி இந்த சாகர மேகலா கோஸ் as an adjective for தேவி. சாகரத்தை தன்னுடைய மேகலாவா ஒட்டியானமாக வச்சுட்டு கேர்டலா வச்சுட்டு அந்த தேவி பிரஜாபதி முகானு தேவானு பிராக பிரஜாபதி போன்ற தேவர்களை பார்த்து கூறினாள். சரியா? எங்க கூறினாள் அப்படின்னா மேரு மத்தியம் உபேயுஷா, மேருனுடைய மத்திய பாகத்துக்கு, அதாவது சுமேரு பர்வதம் அதனுடைய மத்திய தேசத்தை உபேயுஷா. எது? உபேயிவான் உபேயுஷா. உபேயுஷகாங்கிறது த்விதியா விபக்தி
பகுவச்சனம். இட் கோஸ் as an adjective ஃபார் பிரஜாபதி முகான்னு. சரியா? மேரு மத்தியம் உபேயுஷः பிரஜாபதி முகான்னு தேவான்னு சா தேவி யா சாகர மேகலா சா தேவி உவாச்ச. சரியா? ஓகேவா? கிளியரா இருக்கா? சோ அன்வயம் ஏதஸ்மின் அந்தரே சாகர மேகலா தேவி மேருமத்தியம் உபேயுஷः பிரஜாபதி முகான்னு தேவான்னு பிராக. அன்வயம். சோ பிரதிபதார்த்தம் பார்த்தேன்னா ஏதஸ்மின் அந்தரே அஸ்மின் அவசரே இந்த மாதிரி கம்சன் வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிற தருணத்தில் சாகர மேகலா சமுத்திர ரஷனா ரஷனானாலும் கேர்டுன்னு அர்த்தம். சோ வந்து தேவி சோ இந்த தேவிக்கு அது அட்ஜெக்டிவா போறது சாகர மேகலாங்கிறது. சாகரஹ மேகலா யஸ்யாஹா சா சாகரமே யாருக்கு வந்து ஒட்டியானமோ அவள். அப்படி இருக்கின்ற தேவி தரித்ரி மேரு மத்தியம் சுமேரு பர்வத மத்திய தேசம். மேரு மத்தியம்னா மேரோஹோ மத்தியம் மத்திய தேசம்னு அர்த்தம். சென்டர் ஆஃப் மேரு அப்படின்னா அந்த சுமேரு பர்வத மத்திய தேசம். மேருங்கிற அந்த பர்வதத்தினுடைய மத்திய பிராந்தத்தில் பிராந்தத்தை உபேயுஷா அப்படின்னா பிராப்தவதா நிர்விஷ்ட விஷய ஸ்நேக ச தசாந்தம் உபேயிவான். சரியா? தசாயாக அந்தம் உபேயிவான் தசரதா அடைந்தான் நெருங்கினான் பிராப்தவான் படிச்சோமோனோ. சோ இங்க அந்த அதே மாதிரி இந்த உபேயுஷா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அந்த கொசுன் பிரத்யம் போன கிளாஸ்ல வேற ஒரு வார்த்தை பார்த்தோமே. என்ன வார்த்தை அது? என்ன வார்த்தை? சமேவன். செமேயிவான் பார்த்தோம். ஆமா செமேயிவான் பார்த்தோம். சோ அதான் கரெக்ட். சோ உபேயுஷா அப்படிங்கிறது இங்க த்விதியா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு. இட் கோஸ் as an adjective ஃபார் உங்களுக்கு வந்து இந்த பிரஜாபதி முகான்னு. சோ அந்த பிராப்தவத்தக பிரஜாபதி முகான்னு பிரம்ம பிரபிருத்தின்னு பிரம்மா முதலியவர்களான தேவானு தேவர்களை பிராக பக்ஷமான பிரகாரேன உவாச்ச கூறினார். அப்படின்னா என்ன கூறினார் அப்படின்னா கீழ் வரும்படி கூறினார். சரியா? கீழ்கண்ட விபக்திகளை எழுதுவோம் அப்படின்னு போடுறாங்களோ அந்த மாதிரி கீழ்கண்டவாறு கூறினாள். அஸ்மின் அவசரே பூதேவி மேரு மத்தியம் பிராப்தவதः பிரம்மாதீன் பிரதி பக்ஷமான பிரகாரேண உவாச்ச. சோ அஸ்மின் அவசரே இந்த தருணத்தில் பூதேவி சோ புவக தேவி சோ அந்த பூதேவியானவள் என்ன அப்படின்னா மேரு மத்தியம் மேரு மத்தியத்தை பிராப்தவதः அப்படிங்கிறதும் பிராப்தவதி. சோ அந்த பிராப்தவதः சாரி பிராப்தவான் பிராப்தவந்தௌ பிராப்தவந்தः பிராப்தவந்தம் வந்தௌ வதः द्वितीया விபக்தி பகுவச்சனம். பிராப்தவதः பிரம்மாதீன்னு அடைந்த பிரம்மா முதலியவர்களை குறித்து பிரதி பக்ஷமான பிரகாரேன உவாச்ச. சரியா? இங்க வந்து ஆஹ இது உவாச்ச இத்தியர்த்தே விபக்தி பிரத்யய ரூபம் அவ்யயம். ஆஹாங்கிறது உவாச்ச அப்படிங்கிற விபக்தி குறிக்கக்கூடிய இட்ஸ் அன் அவ்யயம் அப்படின்னு சொல்றார். குருவுக்கும் ஆஹங்கிற ரூபம் இருக்கு. ஆஹங்கிறது இட்ஸ் ஆல்சோ அன் அவ்யயம். சொல்லுங்க. இந்த ம். அதையே மேரு மத்தியகதம் பிராப்தவத்தகான்னு அதுக்கு ஏதாவது கதை உண்டா? ஏன் அந்த மாதிரி ஒரு அப்ஜெக்டிவ் போட்டார் அவன்? ஏன்? எனக்கு தெரியல கதை என்னன்னு தெரியல. ஓகே பார்த்துட்டு வேணா சொல்றேன். நான் கேட்கலாமா? ஆமா எனக்கு பிரஜாபதி முக்கான்னு அங்க சமாசம் என்னது? பிரஜாபதி பிரபிருத்தின்னு அர்த்தம். அது சமாசம் ஸ்பிளிட் பண்ணணும்னா அது பிரஜாபதி முக்கான்னு எப்படி? பிரஜாபதி முகான்னு பிரஜாபதி இத்தியாதயகான்னு வரணும். எனக்கு டக்குன்னு சொல்ல வரல. towards பிரஜாபதி போறான்னு எடுத்துக்கணும். இல்ல அது அர்த்தம் அவளுக்கு ஷீஸ் கிளியர் வித் அர்த்தம். ஷீஸ் ஆஸ்கிங் த விக்கிரக வாக்கியம் ஃபார் தட். சோ பிரஜாபதி முகான்னு இல்ல முகான்னா அவ டுவர்ட்ஸ் இல்ல சசிகலா ஆண்டி. பிரஜாபதி முகான்னா அந்த அந்த அவலேந்து ஆரம்பிச்சு எட்ஸெட்ரா அண்ட் தி நான் உங்களுக்கு அதர்ஸ். சொல்றேன் மாலினி மேடம் அது. ஓகே ஓகே. சோ சரி சரி. பிரஜாபதி பிரமுகான்னு முகான்னு அப்படின்னா எக்ஸெட்ராங்கிற அர்த்தத்துல வரும். சரியா? அது தரணீம் தரதி இது தரித்ரி அதுக்காக இல்ல இல்ல தரணி அப்படி மீனிங் தரித்ரிங்கிறவோ பூமியை தாங்குறவோ. பூமியை தாங்குறோம் அதான் தரித்ரி. தரணீம் தரதி. ஓகே சரி. தரணீம் தரதி இது தரணிதரகான்னு வரும். ஓகே ஓகே சரியா? ஓகே. நெக்ஸ்ட் சோ வந்து உபேயுஷா உபேயிவஸ் சப்தஸ்ய த்விதியா பகுவச்சனம். அதான் இப்ப சொன்னேன். உபேயிவான் வாம்சௌ வாம்சः வாம்சம் வாம்சௌ யுஷः. சரியா? உபேயி வாம்சம் உபேயி வாம்சௌ உபேயுஷः. சோ இங்க வந்து உபேயுஷகாங்கிறது த்விதியா விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு. அதே மாதிரி ஏதஸ்மின் அந்தரே அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு நுடாகம சந்தி. அதாவது ஏதஸ்மின்னு அப்படிங்கிற ஒரு பதத்துல நகாரம் வந்து அந்த வர்ணமா இருக்கு. அதோட அதுக்கு பின்னாடி அச்சு வந்திருக்கு.
அது வந்து அச்சு அச்சு வர்ணம் என்னன்னா ஆ. ஏதஸ்மின்னு பிளஸ் அந்தரே. இங்க ஒரு நகாரம் இருக்கு, இங்க ஒரு நகாரம் இருக்கு. இட்ஸ் ஃபாலோட் பை அ நகாரம். அதனால ngமோ ஹ்ரஸ்வாத் அச்சி ngமும் நித்யம் அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால இங்க வந்து நாந்த பதாத்து பரஸ்ய பரஸ்தாத்து சி பரபதஸ்த பரபதஸ்த அச்சக நுடாகமக. பின்னாடி இருக்கின்ற அச்சுக்கு ஒரு நுட்டுங்கிற ஒரு ஆகமம் வந்துடும். சரியா இருக்கா? அதான் சந்தியை பத்தி இங்க சொல்றேன். एतस्मिन् अन्तरे देवी मेरु मध्यम उपेयुषः प्रजापति मुखान् देवान् प्राह सागर मेखला. அடுத்தது அடுத்தது யார் படிக்கிறேன்? பிரேமா மேடம் படிக்கிறீங்களா? ம், विदितं भवतां देवाः ம், विश्वरूपेण विष्णुना ம். महीयान् धर्मशीलेषु भारः यत्तन्निवेशितः ஆ यत् तन्निवेशितः சரி. சோ வந்து என்ன பேசுறா உவாச்ச அப்படின்னு சொன்னார். என்னத்த உவாச்ச அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். விதிதம் பவதாம் தேவாகா விஸ்வரூபேண விஷ்ணுனா மகியான் தர்மசீலேஷு பாரஹ எது தத்து நிவேசிதா. எது பாரஹ எந்த ஒரு பாரமானது தத்து பவதாம் விதித்தமேவ. சோ எது விஸ்வரூபேண மகியான் பாரஹ தர்மசீலேஷு நிவேசிதா தத்து அந்த விஷயமானது பவதாம் விதிதம். சோ ஹே தேவாகா தேவர்களே, எது விஸ்வரூபேண விஷ்ணுனா விஸ்வரூபம் விஸ்வம் விஸ்வம் ரூபம் எஸ்ய சகா விஸ்வமே ரூபம் யாருக்கோ அவர். சோ விஸ்வரூபேண விஷ்ணுனா. சோ அந்த மாதிரி இருக்கின்ற அந்த விஷ்ணுவால மகியான் பாரக மகியான்கிறது பெரிதான ஒரு பாரம். அந்த பாரமானது தர்மசீலேஷு நிவேசிதா. தர்மசீலேஷு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தர்ம ஸ்வபாவம் நல்லதை பண்ணணும்னு நினைக்கிற அவளுக்கு மேல அப்படிப்பட்ட ஆம், தர்ம ஏவ ஷீலக யஸ்ய சக தேஷு. சரியா? ஏஷாம் தே தேஷு. சோ தர்மமே யாருக்கு வந்து ஒரு குட் தர்மத்தையே ஒரு பெரிய ஒரு கான்டக்டா வச்சுட்டு இருக்கிற அவர்களிடத்தில் இந்த மகியான் பாரக இந்த பெரிய ஒரு பாரமானது நிவேசிதா யாரு அப்படின்னா விஷ்ணுனா நிவேசிதா. சரியா? சோ விஷ்ணுனா மகியான் பாரக நிவேசிதா இங்க வந்து கர்மணித்தா வர்த்தமான அர்த்தத்துல வருது. சோ இது வந்து ஹே தேவாகா ஹே தேவர்களே, எது விஸ்வரூபேண விஷ்ணுனா விஸ்வத்தை தன்னுடைய ஒரு ஆகாரமாக வைத்துக் கொண்டிருக்கின்ற மகாவிஷ்ணுவினால் மகியான் பாரக ஒரு பெரிய பாரமானது தர்மசீலேஷு தர்மத்தையே ஒரு பெரிய ஒரு காண்டக்டா வச்சுட்டு இருக்கிற அவர்களிடத்தில் நிவேசிதா வைக்கப்பட்டது. சரியா? தத்து பவதாம் விதித்தம் அது உங்களுக்கு உங்களால் அறியப்பட்டதுதான், உங்களுக்கு தெரியும் இந்த விஷயம் அப்படின்னு சொல்றா தேவி. சரியா? சோ ஹே தேவாகா யத் விஸ்வரூபேண விஷ்ணுனா மகியான் பாரஹ தர்மசீலேஷு நிவேசிதः தத் பவதாம் விதிதம். சோ ஹே தேவாகா அப்படின்னா போ சுராகா சுரர்களே, பவதாம் விதிதம் தத் பவத்பிஹி சக விஷயः நியாயதே ஏவ. பவதாம் விதிதம் தத் உங்களால் அறியப்பட்டது அது அப்படின்னு அர்த்தம். உங்களால் அறியப்பட்டது அதுனா என்ன? பவத்பிஹி உங்களால் சக அந்த விஷய சக விஷயமானது நியாயத்தை ஏவ தெரியும் உங்களுக்கு வந்து அறியப்பட்டதே தான். எது எந்த விஷயமா யோகி என்ன என்ன விஷயம் அது அப்படின்னா விஸ்வரூபேன விஸ்வ விக்கிரகேன விக்கிரகம்னா சொல்றோம் இல்லையா நம்ம கிருஷ்ண விக்கிரகத்தை பார்த்தோம் அப்படின்னுட்டோம். சோ அந்த விஸ்வத்தையே தன்னுடைய ரூபமாக வச்சுட்டு இருக்கார். சோ அந்த மாதிரி விஸ்வ விக்கிரகேன விஷ்ணுனா நாராயணேன மகியான் பாரக பர்வதாதி பாரேபியோ அபி அதிசயிதா பாரக. மகியான் பாரக அப்படின்னா ஒரு பெரிய பாரம்னு சொல்றோம். அந்த பெரிய பாரம்ங்கிறது என்ன அப்படின்னா அதாவது மகியான் அப்படிங்கிறதே அதிசயேன மகான் மகியான் ரொம்ப அதிசயமாக ரொம்ப ஹியூஜா பெருசா இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு மகியான்னு பேரு. சோ அப்படிப்பட்ட அந்த மகியான் பாரக அப்படிங்கிறது எது மாதிரி இருக்கு அப்படின்னா பர்வதாதி பாரேபியோ அபி அதிசயிதா பாரக. பர்வதம்ங்கிறது தான் ரொம்ப ஹியூஜ். இந்த பிருத்திவி பார்த்திவ ரூபமா இருக்கின்ற விஷயங்கள்ல ரொம்ப ஹியூஜா இருக்கிற விஷயம் எது அப்படின்னா அது பர்வதம். சோ அந்த பர்வதாதி பாரேபியோ அபி அந்த பர்வத்தங்கள் முதலிய பாரங்களை காட்டிலும் அதிசயித பாரக ரொம்ப அதிசயமான ஒரு பாரக என்னன்னா இந்த பூமி மகியான் பாரகங்கிறது. தர்மசீலேஷு தர்மஸ்வபாவேஷு தர்மமே ஸ்வபாவம் யாருக்கும் தர்ம ஏவ ஸ்வபாவக எஸ்ய ஏஷாம்
சரியா? இல்லைன்னா இங்க வந்து அப்படிப்பட்ட அவர்களிடத்தில் நிவேசிதா நிக்ஷிப்தா இது. சோ பகவானான மகாவிஷ்ணு இந்த மாதிரி தர்மஸ்வபாவத்தோட இருக்கின்றவர்களிடத்தில் இந்த பூபாரத்தை அஹ், ஒப்படைச்சார், தாங்கும்படி சொன்னார் அப்படின்னு சொல்றார். புரியுதா? சோ பாவः விஷ்ணுனா பூபாரः தர்மசீலேஷு நிக்ஷிப்தः இது விஷயः பவத்பிஹ தேவைஹ ஞாதः இவ. இவ்வளவுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமே. விஷ்ணுவினால் பூபாரமானது தர்மசீலேஷு நிக்ஷிப்தா இது, தர்மமே தன்னுடைய ஒரு கான்டாக்டா வச்சுட்டு இருக்கவர்களிடத்தில் வைக்கப்பட்டது என்ற ஒரு விஷயமானது, விஷயா பவத்பிஹி தேவைஹி ஞாதः உங்களால் அறியப்பட்டதே. சரியா? இங்க வந்து விசேஷாக என்னன்னா அதிசயேன மகான் மகியான் விதிதமதி வித்லு தாத்து. அதுக்கப்புறம் விதிதம் அப்படிங்கிறது வர்த்தமானே தகாது விதிதம். சரியா? மேம் ஆ. இதுல வந்து இந்த தர்மமே கான்டாக்டா வச்சுட்டு இருக்கவாள்கிட்ட பூமியை ஒப்படைச்சுட்டாங்கிறத தான் ஸ்ட்ரெஸ் பூமியினுடைய பண்றாங்க. மகியான் பாரத்தை. ஓகே ம். ஓகே, பூமியோட பாரத்தை ஒப்படைச்சிட்டாங்க. ஆமா. சரியா? இப்ப வந்து அந்த தர்மசீலனான இருக்கிறவா வந்து ஆளவே மாட்டேங்கிறா. இந்த மாதிரி கம்சன் வந்து டார்ச்சர் பண்றான், அதுதான் சொல்ல வரான். புரியுறதா? அஹ் ஓகே அதான் ஓகே. விதிதம் பவதாம் தேவாः விஸ்வரூபேண விஷ்ணுனா மகியான் தர்மசீலேஷு பாரஹ யத் தத் நிவேசிதः. அது அடுத்தது யார் படிக்கிறேன்? ராஜலட்சுமி படிக்கிறேளா? ராஜலட்சுமி படிப்போம். ம். अधर्म निघ्नैरधुना धर्म सेतु विभेदकैः ம். असङ्ख्यै அசக்கியைः அத்புதைः असङ्ख्यैः ம். रद्भुतै तुङ् तुङ् துங்கைः तुङ्गैः क्रम्ये राक्षसपर्वतैः அதர்ம நிக்னைः அதுனா தர்ம சேது விபேதகைः அசங்கியைः அத்புதைः துங்கைः கிரம்யே ராட்சச பர்வதைः. சோ அதுனா இப்பொழுது என்ன அதர்ம நிக்னாக அப்படின்னா அதாவது அதர்மங்களினால் அதர்ம அதீனைகி அதர்மத்துக்கு அதீனமாக இருக்கின்ற தர்ம சேது விபேதகைகி. தர்மம்ங்கிற சேதுனா பிரிட்ஜ், இந்த இடத்துல கரை. தர்மங்கிற ஒரு சேது ஒரு கரையை உடைப்பவர்கள், இல்லைன்னா தர்மங்கிற ஒரு சேது ஒரு பிரிட்ஜை உடைப்பவர்கள். அசங்கியைகி துங்கைகி அத்புதைகி ராட்சச பர்வதைகி. இந்த எல்லா திருத்தியா விபக்தி பகுவச்சனமும் அந்த ராட்சச பர்வதைகிக்கு அட்ஜெக்டிவா போகுது, அவ்வளவுதான். சோ வந்து என்ன அப்படின்னா ராட்சச பர்வதைகி கிரம்யே என்ன அப்படின்னா இந்த ஆக்ராந்தா பவாமி அகம் கிரம்யே, நான் அகம் கிரம்யே அப்படிங்கிறது கிரமுங்கிறது தாத்து, லட்டு லகாரம் உத்தம புருஷ ஏகவச்சனம் அது. சரியா? அகம் கிரம்யே ஆக்ராந்தா பவாமி யாரால அப்படின்னா ராட்சசைஹி இந்த ராட்சச பர்வதைஹி இந்த ராட்சச ரூப அத்ரிபிஹி ராட்சச ரூபத்துல இருக்கின்ற அப்படியே ஒரு மலை போல இருக்கின்ற அந்த ராட்சசர்களால் அகம் ஆக்ராந்தா பவாமி. சரியா? அதுனா இதானீம் இப்பொழுது அதர்ம நிக்னைஹி அதர்ம அதீனைஹி அதர்மத்துக்கே அதர்மத்துக்குள்ள அதீனமாக இருக்கின்ற. சரியா? தர்ம சேது விபேதகைஹி தர்மம்ங்கிற சேதுங்கிறது இங்க மரியாதான்னு போட்டிருக்கார். தர்மங்கிற ஒரு கரையை வந்து உடைப்பவர்கள். சரியா? தர்மம்ங்கிற கரையை உடைக்கிறா அப்படின்னா அவ அந்த தர்மத்தை கிராஸ் பண்றான்னு அர்த்தம். தர்ம மரியாதா பேதகைஹி அசங்கியைஹி அப்படின்னா சங்கியா ரஹிதைஹி நாட் கவுண்டபிள் எண்ணிக்கையில் அடங்காதவர்கள்னு அர்த்தம். சங்கியா ரஹிதைஹி அவரோத அவரோத ரஹிதைர்வா இல்லைன்னா அசங்கியைஹி அப்படின்னா அதுல வந்து அவளை அட்டாக் பண்ணி மாளாது அப்படி இருக்கின்ற துங்கைஹி அத்புதைஹி ராட்சச பர்வதைஹி. துங்கைஹி அப்படின்னா சௌரியேன உன்னதைஹி தன்னுடைய ஒரு சூரஸ்ய பாவம் சௌரியம் இல்லையா, அந்த சௌரியேன உன்னதைஹி அந்த சௌரிய பாவத்தினால ரொம்ப ஒசந்து இருக்கின்ற. அதாவது அவ வந்து கேரக்டர் வைஸ்ல தண்டம், ஆனா அவளுடைய பராக்கிரமம் வேலர்னு பார்த்தேன்னா அவ ரொம்ப உன்னதமா இருக்கா. அப்படி இருக்கின்ற அத்புதைஹி அப்படின்னா ஆச்சரிய கிருத்பிகின்னு அர்த்தம். ஆச்சரிய கிருத்பிகி அப்படின்னா அவளை பார்க்கறதுக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா மாயாவி தனம்லாம் பண்ணுவா, மறைஞ்சி அடிப்பா, அப்புறம் வந்து நைட்டுல வந்து சண்டை போடுவா, அதெல்லாம் நிஷாச்சரகான்னு பேரு. அவ எப்ப வேணா அட்டாக் பண்ணுவா. சோ அந்த மாதிரி பல விதமான அற்புதமான காரியங்களால அட்டாக் பண்ணக்கூடிய சாமர்த்தியத்தோட இருக்கின்ற
அத்புதைஹி ஆச்சரியகிருத்பிஹி ராட்சச பர்வதைஹி ராட்சச ரூப அத்ரிபிஹி ராட்சச ரூபத்துல இருக்கின்ற ஒரு மலை போல இருக்கின்ற அவர்களால் ஆக்ராந்தா பவாமி நான் வந்து அட்டாக் பண்ணப்பட்டவளாக இருக்கின்றேன். அகம் கிரம்யே யாரால? ராட்சச பர்வதைஹி ராட்சச ரூப மலைகளினால் அகம் நான் வந்து அட்டாக் பண்ணப்பட்டவளாக இருந்து கொண்டிருக்கின்றேன். சரியா இருக்கா? அஹ், சரியா இருக்கா? இது அந்த தேவியை தான் சொல்றது, மூதேவி. எது எது? இந்த யார அட்டாக் பண்ற பூமா தேவியா? ஆமா, பூமா அதான் தேவிய பூதேவி அட்டாக் பேசுறா பண்றான். இல்லையா? ஓகே. அவ தானே பேசுறா இப்போ. பூமா ஆ. தேவிய அட்டாக் பண்றான். அத பூமாதேவி சொல்லிக்கிறா. நான் வந்து அட்டாக் பண்ணப்பட்டவளாக இருக்கிறேன் அப்படின்னு பாசிவ்ல சொல்லிக்கிறா. ராட்சச பர்வதைஹி அகம் ஆக்ராந்தா அஸ்மி. கிளியரா? ஆமா, சரியா? சோ அதுனா அதர்ம நிக்னைஹி அதர்மத்துக்கு அதர்மே அதர்மேஷு அதீனாக அதர்ம அதீனாக தைஹி அதர்ம அதீனைஹி. அதே மாதிரி தர்ம சேது விபேதகைஹி அப்படின்னா தர்ம ஏவ சேதுஹு தர்ம சேதுஹு. அந்த தர்ம சேதுனாம் விபேதகாக தர்ம சேது விபேதகாக தைஹி தர்ம சேது விபேதகைஹி அசங்கியைஹி ந சங்கியைஹி சங்கியத்துக்கு உள்ள வராதவா, அதாவது கவுண்ட்லெஸ்ன்னு அர்த்தம், அன்கவுண்டபிள் நான் கவுண்டபிள் அவா. அவரோத ரஹிதைஹி வா துங்கைஹி ரொம்ப சௌரியேன உன்னதைஹி அத்புதைஹி அப்படின்னா ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த ராட்சசாக பர்வதாக இவ ராட்சச பர்வதாக. சரியா? தைஹி ராட்சச பர்வதைஹி அந்த ராட்சச ரூபமாக அந்த பர்வதங்களுக்கு என்ன ஒரு ஆகாரமோ பர்வதங்களுக்கு என்ன ஒரு கடோர தன்மையோ அதோட இருக்கின்ற அந்த ராட்சசர்கள்னு அர்த்தம். சரியா? ராட்சச பர்வதாகனா ராட்சசாக பர்வதாக இவ அந்த மாதிரி ராட்சச பர்வதைஹி கிரம்யே அகம் ஆக்ராந்தா அஸ்மி. சரியா இருக்கா? ஆ இதானீம் அகம் அகம். கிளியரா? ஆ சொல்லுங்க. இல்ல மேம், கிளியரா இருக்கு சார். சரி, ஓகே. இதானீம் அகம் அகம்னா பூஹு அதர்ம நிதானைஹி தர்ம விநாசகைஹி அப்ரதிமைஹி அநேகைஹி ராட்சசைஹி ஆக்ராந்தா அஸ்மி. ஸோ ஷி இஸ் நாட் கம்ப்ளைனிங் ஒன்லி அபவுட் கம்சன். எக்கச்சக்க ராட்சசர்கள் இந்த மாதிரி பூமியை வந்து நல்லவாழ் தர்மசீலாக வந்து தாங்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த மகியான் பாரக விஷ்ணுனா தர்மசீலர்கள் கிட்ட கொடுக்கப்பட்டது. ஆனா இப்ப என்ன ஆறுது அப்படின்னா இதானீம் அகம் பூமியான நான் அதர்ம நிதானைஹி. சோ இந்த அதர்மத்துக்கு அதீனமாக உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா நிதானம்னா நிதின்னு அர்த்தம். அதர்மத்துக்கு அதாவது அதர்மானாம் நிதிஹி எல்லா அதர்மமும் எந்த இடத்துல காணப்படுறதோ அப்படி இருக்கின்ற ராட்சசைகின்னு அர்த்தம். புரியுறதா? சோ நிதானம் அப்படிங்கிறது இங்க நிதிங்கிற அர்த்தம். அதர்மானாம் நிதிஹி நிதானைஹி. சோ அதர்மங்களுக்கு இருப்பிடமாக இருந்து கொண்டிருக்கின்ற ராட்சசைகி தர்ம விநாசகைகி தர்மஸ்ய விநாசகாக தர்ம விநாசகாக தைஹி தர்ம விநாசகைஹி ராட்சசைஹி அப்ரதிமைஹி. இவாளை போல உணுத்தர் இருக்காளானா கிடையாது. அந்த மாதிரி இருக்கின்ற அநேகைஹி ராட்சசைஹி ஒத்தர் ரெண்டு பேர் கிடையாது, எண்ணிக்கையில் அடங்காத ராட்சசைஹி ராட்சசர்களினால் அகம் ஆக்ராந்தா அஸ்மி நான் அட்டாக் செய்யப்படுகிறவர்களாக இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த தேவர்கள் கிட்ட பூமாதேவி சொல்றான். புரியுறதா? சோ அதர்ம நிக்னைஹி அதுனா தர்மசேது விபேதகைஹி அசங்கேஹி அத்புதைஹி துங்கைஹி கிரம்யே ராட்சச பர்வதைஹி. சரியா இருக்கா? தீபா படிக்கிறேடா அடுத்தது. எஸ் மேம். ம் अत आलोचितजगद्दितैः ம் सुरागणैः स्वयं ம் न पठामि न भिद्ये च यथा अहं क्रियतां तथा. ம் சோ இந்த மாதிரி ஆலோசித்த ஜகத் ஹிதைஹி சுரகணைஹி. சோ உலகத்துக்கு வந்து நன்மையை தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற சுர கூட்டத்தினால என்ன நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னா அகம் யதான பதாமி ந வித்யே நச்ச வித்யே ததா கிரியதா. நான் வந்து எப்படி என்ன ரெமெடி கொடுக்கறதுனால நான் விழாமல் இருக்கிறேனோ நான் உடையாமல் இருக்கிறேனோ அந்த மாதிரி ஒரு ஃபைண்ட் அ சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். புரியுறதா? அதஹ ஆலோசித ஜகத்ஹிதைஹி சுரகணைஹி அகம் யதான பதாமி
न च विद्ये तथा क्रियताम् अतः சோ அஸ்மாத் ஹேதோஹோன்னு அர்த்தம். இந்த காரணத்தினால இப்ப நான் இத்தனை நேரம் விளக்கிண்டு வந்தேனே, இந்த காரணத்தின் பொருட்டு ஆலோசித ஜகத்ஹிதைஹி சிந்தித லோக ஆலோசிதம்னா சிந்திதம், ஜகத்துனா லோகம், ஹிதம்னா நன்மை. சோ வந்து சிந்தித லோகஹிதைஹி சுரகணாளுக்கு அட்ஜெக்டிவா போறது. அந்த சுரகணைஹி சுரகணங்களினால் தேவ கூட்டத்து சுராணாம் கணக தைஹி. சோ ஆலோசிதம் ஜகத்ஹிதம் யைஹி தே தைஹி. சரியா? யாரால இந்த ஜகதஹ ஹிதம் ஜகதஹ ஹிதம் ஜகத் ஹிதம் ஆலோசிதம் ஜகத் ஹிதம் யைஹி தைஹி. எவர் எந்த கூட்டத்தினால எந்த சுரகணங்களால இந்த உலகத்தினுடைய நன்மையானது யோசிக்கப்படுகிறதோ, இந்த உலகத்துக்கு என்ன நன்மை நடக்கணும்னு அவன் நினைச்சுட்டு இருக்காளோ அப்படி இருக்கின்ற தேவ கூட்டத்தினால் அகம் பூஹு பூவான நான் யதா அதிபாராத்து மகத் பாராத் ஹேதோஹோ அதிபாராத்து. சோ வந்து யதா அப்படின்னா அது என்ன அர்த்தம்? எவ்வாறுனா எவ்வாறு என்னது? அதிபாராத்து மகத் பாராத் ஹேதோஹோ ரொம்ப ஒரு பாரத்தின் காரணத்தினால் ந பதாமி ந பிரஷ்யேயம் நச்ச வித்யே ஸ்வயம் பின்னாச்ச ந பவாமி. நான் விழவும் கூடாது. அதாவது இந்த மாதிரி பாரம் அதிகம் ஆக ஆக அப்படின்னா அதிபாராத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஓவர்லோடட்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி இந்த அசுரர்களுடைய அட்டகாசம் தாங்க முடியாம இந்த பூமியை வந்து தாங்க முடியாத ஒரு தருணத்துக்கு நான் வந்து பூமியானது இது தாங்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படலாம். சோ அந்த மாதிரி தள்ளப்பட்டுருத்து அப்படின்னா நான் விழுந்துடுவேன், நான் வந்து உடைஞ்சு போயிடுவேன். ஆனா நான் உடையக்கூடாது. ந பதாமி ந பிரஷ்யேயம் நான் பிரம்சேயம் நான் வந்து விழப்படாது. நச்ச பித்யே ஸ்வயம் பின்னாச்ச ந பவாமி பிளந்தும் போக மாட்டேன். ததா கிரியதாம் ததா கர்த்தும் பிரார்த்தையே பிரார்த்தனாயாம் லோட் கிரியதாம் இது. சோ அந்த மாதிரி உங்ககிட்ட பிரார்த்திக்கிறேன். சோ நான் வந்து உங்ககிட்ட பிரார்த்திக்கிறேன் எதுக்கோசரம் அப்படின்னா, ஏன்னா நீங்க வந்து உலகத்துக்கு நன்மையை செய்யணும்னு நினைக்கிறவ தேவ கூட்டங்கள். சோ உங்களால் நான் நான் விழாம பாத்துக்கிறதுங்கிறது இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றான். புரியுதா? கிளியரா இருக்கா? சரியா இருக்கா மாலினி மேடம்? சரியா இருக்கா? இருக்கு மேம், இருக்கு மேம். தேங்க்ஸ். யா அப்புறம் நெக்ஸ்ட் தஸ்மாத் காரணாத் சிந்தித லோகஹிதாः भवन्तः प्रार्थ्यन्ते यत् यथा अहम् अतिभारात् न पतामि न वा स्वयं भिन्ना भवेयम् तथा भवद्भिः चिन्तनीयम् கரணீயம் ச இதி. சோ வந்து என்ன அப்படின்னா தஸ்மாத் காரணாத்து சோ இந்த காரணத்தின் பொருட்டு சிந்தித லோகஹிதாக பவந்தக உலகத்தினுடைய நன்மையை யோசிக்கின்ற உங்களால் நீங்கள் பவந்தக. சரியா? பவந்தகாங்கிறதுக்கு அட்ஜெக்டிவ் வந்து சிந்தித லோகஹிதாக பவந்தக. சரியா? ஆமா சிந்திதாக லோகஹிதம் சிந்திதம் லோகஹிதம் ஏன தே அப்படின்னுட்டு பவந்தக போறது. பிரார்த்தியந்தே எது பிரார்த்திக்கப்படுகிறது எது என்னது அப்படின்னா யதா அகம் அதிபாராத்து ந பதாமி எவ்வாறு நான் ஒரு பெரிய பாரம் இருக்கிறதுனால விழாமல் இருக்கிறேனோ நவா ஸ்வயம் பின்னா பவேயம் நான் பிளந்து போகாம இருக்கேனோ ததா அவ்வாறாக பவத்பிஹி பவத்பிஹி தேவகணைஹின்னு அர்த்தம் உங்க தேவ கூட்டங்களினால் சிந்தனீயம் கரணீயம் ச இது. வெறும் யோசிச்சுட்டு ஆத்துல உட்காந்துருக்க கூடாது, அதுக்கு உண்டான எஃபர்ட்டையும் நீங்க போட்டு என்ன காப்பாத்தணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான். சரியா இருக்கா? அத ஆலோசித ஜகத்ஹிதைஹி சுரகணைஹி ஸ்வயம் ந பதாமி ந பதாமி ந வித்யே ச யதா அகம் கிரியதாம் ததா. சரி, அடுத்தது வந்து யார் நான் படிக்கட்டுமா? படிங்கோ படிங்கோ. इति ते भूतदारिण्या निसृष्टार्था दिवौकसः अविदुः तत्प्रियस्यैव तद्भारहरणं क्षमम्. इति ते भूतधारिण्या निसृष्टार्था दिवौकसः आविदुः तत्प्रियस्यैव तद्भारहरणं क्षमम्. சோ வந்து என்ன அப்படின்னா பூததாரிண்யா அந்த பூமாதேவியினால இதி அப்படின்னா முன்னாடி கூறப்பட்டன்னு அர்த்தம், மேல் கூறப்பட்ட மேல் கூறப்பட்ட விஷயங்களினால் நிசிருஷ்டார்த்தாக. நிசிருஷ்டம்னாலே சிருஜ் தாத்து இக்த பிரத்யத்துல இருக்கு. நிசிருஷ்டம் நிசிருஷ்டः அர்த்தः யயா சா தாக நிவேதித விஷயாக. சரியா?
நிஸ்ருஷ்டா நிஸ்ருஷ்டம் அர்த்தம் யயா ஆஹா ஏபியः ஏன்னா இது வந்து இட் கோஸ் as an adjective ஃபார் இவா திவௌகசः நிவேதித விஷயாக திவௌகசः வெளிவிட்ட விஷயம் யாருக்கோ அவா சரியா. இங்க நீங்கிறது உபசர்க்கம். சிருஜதிங்கிற தாத்து இருக்கு இல்லையா, சிஜதிங்கிற ரூபம், அது வந்து நீங்கிற உபசர்க்கம் வந்துருத்துனா வெளிவிட்டங்கிற அர்த்தத்துல வந்துரும். நிசிருஷ்டம்னா வெளிவிட்ட விஷயம், அர்த்தம்னா விஷயம், சமாச்சாரம். சோ இங்க நிவேதித விஷயாக சோ பூததாரிண்யா இந்த பூமாதேவியினால இதி மேல் கூறப்பட்ட நிசிருஷ்டார்த்தாக தே திவௌகசாக வெளிவிடப்பட்ட விஷயத்தோட இருந்து கொண்டிருக்கின்றார்கள் திவௌகசா. திவௌகசானா ஏற்கனவே பார்த்தோம், திவம் மோகா ஏசாந்தே. சோ அந்த பிரம்ம முகாக தேவாக சரியா, பிரம்ம முதலிய தேவர்கள் என்ன அப்படின்னா தத் பிரியஸ்ய பூதேவ்யாக பர்த்துஹு நாராயணஸ்ய ஏவ தத் பாரஹரணம், அந்த பூபாரஹரணம்ங்கிறது க்ஷமம். யாரால வந்து இந்த பூமியினுடைய பாரத்தை வந்து ஹரணம்னா போக்கடிக்க, ஹூ இஸ் ஃபிட் இனஃப் டு பேர் அந்த அவளுடைய அந்த பொறுப்பை பாதி எடுத்துக்கிறதுக்கு யாருக்கு வந்து க்ஷமம், ஹூ இஸ் கேப்பபிள் இனஃப் அப்படின்னா அந்த பூமாதேவியினுடைய ஹஸ்பண்டான சாக்ஷாத் நாராயணர் தான் அப்படிங்கிறத இந்த திவௌகசா அவிதுகு அப்படின்னு அவ அச்சிந்தையன்னு யோசிச்சா அப்படின்னு அர்த்தம். சோ பூததாரிண்யா இது நிசிருஷ்டார்த்தாக தே திவௌகசா தத் பிரியஸ்ய ஏவ தத் பாரஹரணம் க்ஷமம் அவிதுகு. சோ பூததாரிண்யா அப்படின்னா பூமியா, இந்த பூமியினால இதி பூர்வோக்த பிரகாரேன மேல் கூறப்பட்ட விஷயத்தினால் நிசிருஷ்டார்த்தாக நிவேதித விஷயாக தே திவௌகசா வெளிவிடப்பட்ட விஷயத்தோட சமாச்சாரத்தோட இருக்கின்ற தே அந்த திவௌகசா பிரம்மால ஆரம்பிச்சு எல்லா தேவர்களும் என்ன அப்படின்னா தேவாகா திவௌகசா அவிதுகு அச்சிந்தையன்னு அவா யோசிச்சுண்டா என்னத்த அப்படின்னா தத் பிரியஸ்ய அப்படின்னா தஸ்யாகா பூமி தேவ்யாகா பிரியஹா யாரு சாக்ஷாத் நாராயணஹா, பூதேவ்யாகா பர்த்துஹு பிரியஹா அப்படின்னா இங்க பர்த்தா. சோ பூமாதேவியினுடைய பர்த்துஹு பர்த்தாவான நாராயணஸ்ய ஏவ நாராயணருக்கு தான் தத் பாரஹரணம் அப்படின்னா தஸ்யாகா புவஹ பாரஹரணம் அந்த அந்த பூமியினுடைய பாரத்தை ஹரணம் போக்குவதற்கு க்ஷமம் க்ஷக்கியம், ஹி ஒன்லி இஸ் கேப்பபிள் ஆஃப் ரிமூவிங் த இது அவளுடைய அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு அப்படிங்கிறத அவிதுகு அவா அறிந்து கொண்டார்கள். சோ வித்துனுடைய பிரதம புருஷ பகுவச்சனம் லங்லகாரம் சரியா, அவிதுகு. அதான் அந்த அவிதுகுங்கிறது தெரிஞ்சுண்டான்னு சொல்லலாமா? தெரிஞ்சுண்டாலும் சொல்லிக்கலாம். இங்க அச்சிந்தையன்னு போட்டிருக்கார், அதனால நான் யோசிச்சாருன்னு சொன்னான் சரியா. இதே பூததாரிண்யா நிசிருஷ்டார்த்தா அதுக்கப்புறம் ஏவம் பூதேவ்யாக நிவேதித விஷயாக தேவாக தத் தத் கிளேஷ அபனோதனே நாராயணः ஏவ சக்தः இதி நிர்ணயிஷுஹு. ஏவம் இவ்வாறாக நிர்ணயிஷுன்னு போட்டார், நிர்ணயம் பண்ணாங்கிற அர்த்தம். சோ ஏவம் இவ்வாறாக பூதேவ்யாக பூமாதேவியினுடைய அந்த நிவேதித விஷயாக சொல்லப்பட்ட அந்த விஷயமானது நிவேதித விஷயாக தேவாக அந்த வெளிவிட்ட அந்த விஷயமானது அறியப்பட்டது இந்த தேவர்களினால். சோ அப்படிப்பட்ட தேவர்கள் தத் கிளேஷ அபனோதனே தஸ்யாக பூதேவ்யாக கிளேஷஸ்ய அபனோதனம் அந்த தஸ்மின் கிளேஷ அபனோதனே அந்த கிளேஷத்தை அபனோதனம்ங்கிறது ரிமூவ் பண்றதுன்னு அர்த்தம். நாராயணஹ ஏவ சக்தஹ இது வந்து ஒன்லி நாராயணா இஸ் ஒன்லி கேப்பபிள் ஆஃப் ரிமூவிங் ஹர் டிஃபிகல்ட்டி கிளேஷம் இது நிர்ணயிஷுஹு. ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு வந்து அனைஷீத் அப்படின்னு லுங்குல இருக்கு, அனைஷீத் அனைஷ்டாம் அனைஷுகு அது கூட வந்து நிர்ங்கிற உபசர்க்கம் சேர்ந்திருக்கு, அதனால நிர்ணயிஷுகு தேவாகா நிர்ணயிஷுகு சரியா, நிர்ணயம் பண்ணார்கள்னு அர்த்தம். ஓகேவா. இதி தே பூததாரிண்யா நிசிருஷ்டார்த்தாக திவௌகசः ஆவிதுஹு தத் பிரியஸ்யைவ தத் பாரஹரணம் க்ஷமம். அதுக்கப்புறம் அடுத்தது யாரு, மாலினி மேடம் படிக்கிறீங்களா? पुरस्कृत्य जगदग्निं मनसोऽपि पुरःसराः दुग्धोदधिशयं देवं दूरमेति
தூரமேத்திய अभितुष्टुः தூரமேத்திய दूरमेत्य अभितुष्टुः அபி अभितुष्टुयुः அபிதுஷ்டுவுஹு. சரி. புரஸ்கிருத்ய ஜகத்தாத்ரீம் மனசோபி புரஸ்ஸராக துக்தோததி ஷயம் தேவம் தூரம் ஏத்திய அபிதுஷ்டுவுஹு. சோ வந்து என்ன அப்படின்னா, ஜகத்தாத்ரீம் புரஸ்கிருத்ய மனசோ அபி புரஸ்ஸராக தேவாக தூரம் ஏத்திய துக்தோததி ஷயம் தேவம் அபிதுஷ்டுவுஹு. சோ வந்து இங்க வந்து உங்களுக்கு வந்து தேவாகங்கிற சப்ஜெக்ட் இல்ல. சோ வந்து இங்க என்ன அப்படின்னா, அந்த மனசோபி புரஸ்ஸராகா அப்படின்னா மனதை விட வேகமாக செல்பவர்கள் தேவர்கள். அதாவது நம்ம இங்க உட்கார்ந்துட்டு நம்மளுடைய இந்திரியம்ங்கிறது அந்த பிரத்யக்ஷமா ஒரு விஷயத்த பார்க்கணும். இந்த இந்த பென்சில் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா அந்த பென்சில் எனக்கு முதல்ல கண்ணுக்கு தெரியணும். அதே மாதிரி ஒரு சப்தத்தினுடைய தொனியை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சப்தம் வந்து என் காதுக்கு விழணும். என்னுடைய என்னுடைய கர்ணேந்திரியத்துக்கு வந்து ஸ்ரோத்ரேந்திரியத்துக்கு அது விஷயமானோம். ஆனா மனசு வந்து அப்படி கிடையாது. இங்க இருந்துட்டு நான் எங்க இருக்கிறத வேணா மனசால நினைச்சுக்கலாம். சரியா? சோ அந்த மாதிரி வேகமா டிராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எதுனா அது மனசு. சோ அந்த மாதிரி மனசோபி புரஸ்ஸராக அக்ரகாமினக சந்தக மானசஸ்யாபி மனசக அபி அப்படின்னு சொல்லும் பொழுது மனதை விட வேகமாக செல்கின்ற அந்த தேவாகான்னு அர்த்தம். தேவாகாங்கிறது இங்க ஸ்லோகத்துல இல்ல, பட் நம்ம புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் பிராக்கெட்ல கொடுத்துருக்காரு. சோ வந்து அப்படி இருக்கின்ற அந்த ஜகத்தாத்ரீம் அக்ரே கிருத்வா, இந்த பூதேவியை அப்படின்னா ஜகத்தாத்ரி அப்படின்னா எப்படி தாத்தா அப்படிங்கிறது பிரம்மாக்கு பேரோ அதே மாதிரி பூமிக்கு தாத்ரின்னு பேரு. பலவிதமான இங்க இருக்கிற சஸ்யங்கள் எல்லாத்தையும் நமக்கு யாரு கொடுக்கறா அப்படின்னா அவ தான் கொடுக்கறா. சோ அதனால அவ வந்து அந்த ஜகத் தாத்ரீம் அப்படின்னா ஜகத்துக்கு எல்லாத்தையும் கொடுக்கின்ற அவளை புரஸ்கிருத்திய முன்னிறுத்து விட்ட பிறகு, சரியா, மனதை விட வேகமாக செல்கின்ற அந்த தேவர்கள் என்ன பண்ணா அப்படின்னா தூரமேத்திய கொஞ்ச தூரம் போயிட்டு, ரொம்ப தூரம் போயிட்டு, துக்தோததி சயம் தேவம், அப்படியே துக்தம் அப்படின்னா பாலுன்னு அர்த்தம், உததி அப்படின்னா உங்களுக்கு இதுன்னு அர்த்தம், அப்தி வாட் இஸ் தட் சாகரம்னு அர்த்தம், துக்தோததி அப்படின்னா பார்க்கடல், அதுல சயம் படுத்து கொண்டிருக்கின்ற அந்த தேவனை அந்த நாராயணரை அபிதுஷ்டுஹு அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ணான்னு அர்த்தம். சோ தேவாகா துக்தோ தேவம் அபிதுஷ்டு, அதான் மெயின் சென்டென்ஸ் அங்க. சரியா? தேவர்கள் அந்த தேவனை விஷ்ணுவை மகாவிஷ்ணுவை அபிதுஷ்டுவோ. சரியா? எப்படிப்பட்ட தேவாகா, தேவாகங்கிற பதம் இல்ல, புரஸ்தராகாங்கிறது தான் போறது அவளுக்கு. மனசோபி புரஸ்தராகா தேவாகா, மனதை விட வேகமாக டிராவல் பண்ற கடந்து வேகமாக செல்கின்ற அந்த தேவர்கள். தேவம், அந்த தேவருக்கு என்ன அட்ஜெக்டிவ்? துக்தோதி சயம் தேவம். சரியா? சோ இது பார்க்கடலில் சயனம் பண்ணிட்டு இருக்கிற படுத்து கொண்டிருக்கின்ற அந்த தேவனை அந்த நாராயணரை அபிதுஷ்டுஹு அப்படின்னா பலவிதமான ஸ்தோத்திரங்களால ஸ்தோத்திரம் ஸ்துதி பண்ணா அப்படின்னு. எப்படி வச்சு பண்ணா அப்படின்னா ஜகத்தாத்ரீம் புரஸ்கிருத்திய, ஜகத்துக்கு தாத்ரியாக பலவிதமான ரத்தனங்களையும் பலவிதமான சசியங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த தேவியை புரஸ்கிருத்திய அப்படின்னா முன்னிறுத்து விட்டு, மனசோபி புரஸ்ஸராகா மனதை விட வேகமாக செல்கின்ற அந்த தேவாகா தூரம் ஏத்திய ரொம்ப தூரம் கடந்து சென்று, ஏத்திய அப்படிங்கிறது உங்களுக்கு இன்கதோ லப்பு. சரியா? ஏத்திய அடைந்து உங்களுக்கு வந்து துக்தோதிசயம் தேவம் பார்க்கடலில் சயனித்துக் கொண்டிருக்கின்ற அந்த தேவரை அபிதுஷ்டு. சரியா? துக்தோததௌ துக்தோததி அதனுடைய சப்தமி துக்தோததௌ, அந்த துக்தோததௌ ஷேதே இது துக்தோததி ஷயஹா. சரியா? இது மாதிரி இந்த கும்பம் கரோதி இது கும்பகாரக மாதிரி. சரியா? அதே மாதிரி சோ ஜகத்தாத்ரீம் பூமிம், இந்த பூமியை புரஸ்கிருத்திய அப்படின்னா அக்ரே கிருத்வா முன்னிறுத்தி விட்டு, மனசகா அபி மானசஸ்யா அபி மனதை விட நம்ம புரஸ்தராக அக்ரகாமினக சந்தக முன் செல்பவராக இருந்து கொண்டு, அர்த்தாது மனோவேகமபி அதித்ய வேகவந்தகா இத்தியர்த்தா. சரியா? மனதை விட மனக மனசக வேகம் இல்லையா, மனோவேகம், அதை கூட மனோவேகமபி அதித்ய அப்படின்னா தாண்டின்னு அர்த்தம், தாண்டிய வேகவந்தகா மான்வந்தௌ வந்தகா வேகவந்தகா தேவாகா பிரம்மாதயா தூரம் ஏத்திய சுதூரம் கத்வா மிகவும் டிஸ்டன்ஸ் தூரத்தை கடந்து சென்று, துக்தோதிசயம் தேவம்
க்ஷீராப்தி ஷாயினம் நாராயணம். க்ஷீராப்தௌ படுத்துட்டு இருக்கார். சரியா? க்ஷீரம்னா பாலு, அப்தினாலும் உங்களுக்கு கடல், சமுத்திரம். சோ க்ஷீராப்தி பார்க்கடல்ல ஷாயினம் அஹ், நாராயணம் நாராயணரை அபிதுஷ்டுஹு நானாவிதைஹி ஸ்தோத்ரைஹி ஸ்துவந்தி ஸ்ம, பலவிதமான ஸ்தோத்திரங்களினால் ஸ்துதி செய்தார்கள். சரியா? ततः च ते देवाः भूमिम् अग्रे निधाय मनोवेगमपि निर्जित्य महता वेगेन सुदूरं क्षीरोददेः उत्तरतटपर्यन्तं गत्वा नारायणं वक्ष्यमाणप्रकारेण बहुविधैः स्तोत्रैः स्तुवन्ति स्म. ततः च பிறகு தே தேவாக அந்த தேவர்கள் பூமிம் பூமியை அக்ரே நிதாய முன்னிறுத்தி விட்டு. சரியா? விஸ்வேஷம் நிதாயன்னு சொல்றோமோனோ அந்த மாதிரி முன்னிறுத்தி விட்டு மனோவேகமபி நிர்ஜித்திய மனசனுடைய வேகத்தை கூட வெற்றி கொண்டு விட்டு, அப்படின்னா அதை விட ஃபாஸ்டா போயிட்டுன்னு அர்த்தம். மகதா வேகேன, மகான் வேகா மகதா வேகேன பெரிய ஒரு வேகத்தோடு, சுதூரம் மிக தூரம், க்ஷீரோததேகே க்ஷீரோததியினுடைய உத்தர தட பர்யந்தம் அந்த பக்கம் இருக்கின்ற தட்டத்தினுடைய எண்டு வரைக்கும் கத்வா நாராயணம் நாராயணரை வக்ஷமான ரூபேண பின்மே வர்ணிக்க போறார். அந்த பிரகாரத்தினால பகுவிதைஹி ஸ்தோத்ரைஹி ஸ்துவந்தி ஸ்ம, பலவிதமான ஸ்தோத்திரத்தினால் ஸ்துதி பண்றான். காளிதாசனுடைய குமாரசம்பவம் எடுத்துட்டேன்னா 2வது சர்க்கத்தினுடைய ஆரம்பமே பிரம்மஸ்துதி. அதே மாதிரி பின்னாடி 5ல வரும்பொழுது சிவஸ்துதி. அப்புறம் ரகுவம்சத்துல எடுத்துட்டேன்னா விஷ்ணு ஸ்துதி. அந்த மாதிரி இவர் இப்ப விஷ்ணு ஸ்துதி பண்ண போறார். சரியா? அது என்னங்கிற ஸ்துதியை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். புரஸ்கிருத்திய ஜெகத்தாத்ரி மனசோ அபி புரஸ்ஸராக துக்தோததி க்ஷயம் தேவம் தூரம் ஏத்திய அபிதுஷ்டு. சரியா இருக்கா?